வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எங்ககிட்ட ஃபாரெக்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுடைய டீம் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கேட் ஹாலிடே. ஓகே. செஃபோடைய ஸ்பீச் இருக்கு. ஸ்விஸ் நேஷனல் பேங்கோடைய ஸ்பீச் இருக்கு, அவ்வளோதான். ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் பெரிய நியூஸஸ் கிடையாது. பட் நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் ஃபெட்டோடைய ஸ்பீச்சஸ் வந்து நிறையா இருக்கு. ஓகேங்களா? மண்டே மார்க்கெட்டில் ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து நிறையா இருக்கு. 6 மணிக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ இருக்கு. தென் 6:15 இருக்கு. அதுக்கப்புறம் 10:45க்கு ஒரு ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு ஸ்பீச் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். டேட்டா நியூஸ் இல்லைனாலும் இந்த ஸ்பீச் ரிலேட்டட் அடுத்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது வந்து 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3 கரன்சிக்கு இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு கரன்சிக்கு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த கரன்சிக்கு இருக்கு அப்படின்னா ஏயுடிக்கு இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட் என்னென்ன கரன்சிக்கு இருக்குன்னா கேடுக்கு இருக்கு, பவுண்டுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு இருக்கு. ஸோ நான் ரவுண்ட் பண்ணுறேன். கேடு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கு. அது ஒரு பெரிய நியூஸ். அன்னைக்கும் யூஎஸ் உடைய நியூஸ் கிடையாது, யூஎஸ் உடைய ஸ்பீச் தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து டியூஸ்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து திருப்பி ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு இருக்கு, 7 மணிக்கு இருக்கு, 7:30க்கு இருக்கு, 10:30க்கு இருக்கு. இது வந்து எக்ஸாக்டான டைமிங்கா தெரில. ஆல்மோஸ்ட் இந்த நியரஸ்ட் இந்த டைம்ல வந்து மார்க்கெட்டோடைய ஸ்பீச் வந்து எடுப்பாங்க. அதில் மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதே செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கேடுக்கும் தான் முக்கியமானது இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் புதன்கிழமை இருக்கு. அண்ட் தென் ஜப்பானுக்கு வந்து ஃப்ரைடே இருக்கு. ஜப்பானுக்கு வந்து ஃப்ரைடேல நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஃப்ளாஷ். ஓகே. ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ தான் இருக்குது. அதனால அது வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது. அந்த டைம் லைட்டாக மார்க்கெட் ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கான நியூஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸ்பீச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு, ஸ்பீச்சஸ் இருக்கு, ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு புதன்கிழமை. ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கும். ஸோ பெரிய டேட்டா கோல்டு அஃபெக்ட் பண்ணுற அளவு பெரிய டெக்னிக்கலாக மார்க்கெட் மூவ் ஆகலாம். டேட்டாவாக பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுற அளவு இல்லை. ஸ்பீச்சஸ் ரிலேட்டட் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் அந்த கரெக்ஷன் பைக்குள்ள தான் ப்ரைஸ் வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் அந்த கரெக்ஷன் பைக்குள்ள தான் இருக்கிறோம். ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் பை அப்படிங்கிறது எண்ட் அப் ஆகும் பொழுது மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகி நமக்கு ஒரு 96 வரைக்கும் மினிமம் எதிர்பார்க்கறது. 96 அதை தாண்டுவோம். ஓகே. அதை தாண்டும். பிளஸ் 96 வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இந்த லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல சப்போர்ட் கிடைத்தால் அங்கிருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் மார்க்கெட்டுக்கு வரும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 105 எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகிற அளவு வரும். ஸோ இதுவே டைரக்டா போகுமா அப்படின்னா சான்ஸ் வந்து இன்னும் லெஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்கு. பட் ஆனால் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்படியே சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் ப்ரைஸில் அப்படின்னம்னா இந்த பாத் தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லைட்டாக ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்து ஒன்று மேலே போகணும், 103 லெவல் கீ லெவலுக்கு போகணும். இல்லைன்னா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரணும். ஸோ மேக்சிமம் மார்க்கெட் பிரேக் தான் ஆகணும்.
அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் வரணும். பிரேக் அவுட் வரணும்னா எந்த லோ பிரேக் ஆகணும்னா இந்த லோ பிரேக் ஆகணும் 100. ஸோ 100 நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 4 ஹவரில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி நின்று கீழே கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் டாலர் இண்டெக்ஸ் வீக்கர் ஆகுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதோடைய அப்படியே ரிசப்ளன்ஸாக பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் சேனல் போயிட்டு இருக்கு. இது அப் சைட் போகும். அதே யூஎஸ்டி ஜப்பான் அண்ட் யூஎஸ்டி செஃப் நாங்கள் காட்டுறேன். பட் நீங்கள் இது கூட ரிலேட் பண்ணிக்கலாம். இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி நமக்கு சேனல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் நார்மல் சேனல் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் நமக்கு வந்து யூஎஸ்டி செஃப் அண்ட் யூஎஸ்டி ஜப்பான்ல அப்சைடு ஒரு சின்ன சேனல் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் ஆகும்போது எல்லாத்துலேயும் பிரேக் ஆனால் எதில் வேணாலும் நமக்கு க்ளூ கிடைக்கும். பிரேக் ஆகும்போது ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் சைட் சேனல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது பிரேக் ஆகும்போது டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆயிடுச்சு. மீதி இந்த கரன்சி எல்லாமே திருப்பி இது வந்து பை சைட் ட்ரெண்டிங் ஆக போகுது, இது செல் சைடுக்கு திருப்பி மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்ம வந்து காமன் கரெக்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நார்மலான ரிலேட்டபிள்ல இதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே 4 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு செல் சான்ஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஈரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தோடனே சப்போர்ட் எடுக்கணும். இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி ரிலேட்டபிளாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வந்து ரிலேட்டபிளாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி மல்டி சப்போர்ட் லெவல்ஸில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போய் ரீடெஸ்ட்ல இருக்கு. இது உடைந்தால் இந்த லோ திருப்பி உடையக்கூடாது. உடைஞ்சிட்டா மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கீழே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஸோ அதுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் டாலர் இண்டெக்ஸ் கூட அப்படியே சொன்னது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா லாஸ்ட் வீக் கூட சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை விட்டு மார்க்கெட் பிரேக் ஆகும்போது ஸோ கோல்டில் சரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு வியூ இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகலாம். இந்த சேனலை பிரேக் பண்ணி அரௌண்ட் திஸ் ஏரியா ரொம்ப டீப் கரெக்ஷனில் வராது. இவ்வளோ தூரம் வந்துட்டு டேக் ஆஃப் ஆச்சுனாவே இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த 3 டிரைவ் நான் லைவ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த 3 டச் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்டிங் ஃப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஈரோ யூஎஸ்டியில் இந்த பிரேக் அவுட் வரும்போது ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக நமக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டே ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த டாப் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு அதே இடத்துல கன்சால்டேட் ஆனாலுமே இங்கேயும் நீங்கள் வந்து அதே மாதிரி சேம் சேனலை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இப்போ கீழே இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது டக்குன்னு போய் இந்த சப்ளை ஜோன்ல மார்க்கெட் நிற்கும். திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு உடைக்கும் போது இங்கேருந்து நமக்கு ஃப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இந்த கொஞ்சம் டீப் கரெக்ஷன் ஆனால் கூட நமக்கு இங்கேருந்து பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஸோ ஈரோ யூஎஸ்டி அண்ட் கோல்டு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. பவுண்ட் யூஎஸ்டியில் இந்த சேனல், ஈரோ யூஎஸ்டியில் சேனல், யூஎஸ்டி ஜப்பான் அண்ட் யூஎஸ்டி செஃப்ல எல்லாம் சேனல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிரேக் அவுட் ஆகும்போது அட் அ டைம் எது ஃபர்ஸ்ட் 1 or 2 பிரேக் ஆகும்போதே நம்ம அந்த க்ளூவை வச்சு மார்க்கெட் வந்து யூஎஸ் வந்து வீக் ஆகிறானா ஸ்ட்ராங் ஆகிறாங்கிற கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வச்சு பார்க்க முடியுமானா இது கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டிலாம் இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் மோட்ல போய் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ல மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு. ஒரு டேலே எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷனுடைய டாப் கிட்ட போய் மார்க்கெட் நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் தான் இருக்கு. ஸோ கீழே வந்தால் கூட இந்த சப்போர்ட்டே உடைச்சா கூட நம்ம செல் போக முடியாது. இமீடியட்டாக திருப்பி ஃபேக்காக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையும் டச் பண்ணலாம், அல்லது இதுக்கு அடுத்து சப்போர்ட் ஜோனில் பக்கத்தில் டச் பண்ணி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் இன்னும் செட்டப்ஸ் கிடைக்கல. இதே நியூசிலாந்து யூஎஸ்டி எடுத்திங்கன்னா அதே ஆப்போசிட் இந்த பக்கம் எக்ஸ்பேண்டிங் மோட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இது அப்படி வச்சுக்கலாம், இதையுமே வச்சுக்கலாம். ஸோ இது வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணணும். இது ஸ்குவீஸ் ஆகலாம், இன்னும் கூட மார்க்கெட் வந்து ஸ்குவீஸ் ஆகலாம். ஸோ இப்படி வர மார்க்கெட்டை
திருப்பி இங்கே கொஞ்சம் வந்துட்டு இங்கே போனாலும் இதுக்குள்ள மார்க்கெட் அடைபட்டு இருக்கு. இதை விட்டு அவன் வெளியில போகும்போது தான் நடக்கும். போனாலுமே மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மோட் பயங்கரமா இருக்கு. அதனால மார்க்கெட் இது வந்து பெருசா மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மி. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டவுன் சைடுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைடு இப்படி வரும். ஓகே, ஒரு சின்ன சேனல் மாதிரி வெஜஸ் மாதிரி வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இதை தொடலைனாலும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா கீழே வந்துடும். இப்போ நம்ம ஒரு 4 ஹவருக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரி பாருங்க, 4 ஹவரில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஓகே இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அடைபெற்றிருக்கு. ஸோ இது அப்சைட் பிரேக் ஆனால் நம்ம இதில் போக வேணாம். இதே டவுன் சைடு நமக்கு பிரேக் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல் சைட் மோட் மார்க்கெட்டில் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் அவுட் நடக்கும்போது உடைக்கும் போது நமக்கு செல் அதிகமாக இந்த மார்க்கெட்டில் எடுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜப்பானுக்கும் செஃப்க்கும் யூஎஸ்டி ஜப்பான் செஃப்க்கு பார்த்தீங்கன்னா சேனல் வரும். இதில் வந்து சேனல் அவ்வளோ கரெக்டாக உட்காராது. ஸோ மார்க்கெட் ரொம்ப நாய்ஸாக தான் இருக்குது. இதில் டவுன் சைட் பிரேக் இருந்தால் மட்டும் நம்ம செல் போகலாம். இதே யூஎஸ்டி ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஓகே இந்த சப்போர்ட் லெவல் தொட்டனால மார்க்கெட் புஷ் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இப்போ தொட்டுட்டான், அதனால ப்ரைஸ் கீழே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்பாண்டட் மோடு மாதிரி வரும். ரைட், இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்பாண்டட் மோட் மாதிரி வரும். கான்ட்ராக்டிங்கில் எக்ஸ்பாண்டிங் மோட் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடிச்சு இப்போ இந்த சப்போர்ட் கிட்ட வருது. இந்த சப்போர்ட் இந்த சேனலையும் பிரேக் பண்ணும்போது திருப்பியும் வந்து டவுன் சைடு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ செல் சைடு தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இது வந்து அவ்வளோ ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி எடுத்துக்க முடியாது. பட் எடுக்கலாம். எப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் போனால் கூட கீழே உடைச்சிட்டு திருப்பி இந்த ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி திருப்பி உடைக்கும் போது நமக்கு கன்ஃபார்மாக இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் அப் எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம். இப்போதைக்கு அதை ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா நிறைய இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போக முடியாமல் ப்ரைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் வேணால் இந்த இடத்துல நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுக்கலாம். பட் நமக்கு கோல்டுலையும் யூஎஸ்டிலையும் கிடைச்சிருக்கறனால இதையுமே நடக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம் இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும். கொஞ்சம் மேலே போனால் கூட விட்டுட்டு கீழே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது இந்த லைன் பிரேக் ஆகும்போது மட்டும் நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகலாம். இந்த லைன் பிரேக் ஆகும்போது மட்டும் செல் சைடு போங்க. டாப் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். கீழே வந்துட்டு வந்தோம்னா திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோன்னா அந்த மல்டி சப்போர்ட் லெவல் வந்தோடனே ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் போது திருப்பி ஒன் மோர் ஃபால் கிடைக்கும். ஒரே ஒரு ஃபால் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து கரெக்டாக அப்படி உட்காரும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் தான். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மோடு தான். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் மோடு தான். அப் சைட் பிரேக் பண்ணாலும் சேனல் பெருசாக மேலே போகாமல் மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் ஆகும்போது கீழே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே பிரேக் ஆகுதான்னு மட்டும் பார்க்கலாம். ஆனால் தான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். மேலே பிரேக் ஆனால் அது கண்டினியூட்டி நம்ம எடுக்க முடியாது. போனோடனே திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டு போனோடனே ப்ரைஸ் திருப்பி கீழே வரும். ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 0.8520 அந்த லெவலுக்கு போகும்போது ப்ரைஸ் வந்து திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம இதை ட்ரையாங்கிளாக எடுத்துக்கணும். மேலே பிரேக் ஆனால் நம்ம வந்து ட்ரையாங்கிளாக எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீக் டே அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த முறையும் இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டை ப்ரைஸ் வந்து எடுக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பவர் உண்டு. இது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஓகே இதை வந்து இப்போ சப்போர்ட் ஆகிறான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இங்கே மட்டும்தான் நடந்திருக்காது. இந்த ஏரியாவில் மட்டும்தான் பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்காது. பட் இங்கே இந்த ரெண்டு இடமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஃபேஸில் இருக்குது. அப்போ இன்னும் மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு ட்ரெண்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. நம்ம ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் செல் ட்ரெண்டுக்குள்ளே போகலை, கரெக்ஷன் செல்குள்ளே இருக்கிறோம். ஓகே, இது அப்போ இந்த ஃபால் என்னங்க அப்படின்னா இந்த ஃபால் வந்துங்க நமக்கு வந்து கரெக்ஷன் செல். கரெக்டுங்களா?
இன்னும் வந்து நம்ம ட்ரெண்ட் பைல தான் இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ட மார்க்கெட் சப்போர்ட் வரதுக்கு ஏற்கனவே அப்படிதான் வந்து இந்த லைன்ல இருக்கு. அப்ப இந்த லைனை நம்ம வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலா வச்சு தான் மார்க்கெட்ல நம்ம இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ரெசிஸ்டன்ஸும் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரகாரம் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் வேலை செஞ்சுது. அதனால இந்த சப்போர்ட்டும் வேலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஃபெயிலியரும் நடக்கலாம், பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இதனாலதான் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் கீழே உடைச்சா கூட நம்ம இங்க இருந்து திருப்பி பை ஆகலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் பை ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம். அதே மாதிரி டாப் அண்ட் டாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வந்து மார்க்கெட் இங்க இருந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் போவானா அப்படின்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒரு ஷேடோ கொடுத்தால், அதாவது இங்க இருந்து ஒரு பை ஆயிடுச்சு, நான் சொல்றது ஃபியூச்சர் மார்க்கெட் மேல போயிட்டு பை ஆயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் பண்ண முடியாம வந்துட்டா இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல மாட்டிக்கும். மாட்டிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே இருப்பான். ஒரு 3 to 6 months எக்கனாமிக்ல பெரிய பெரிய நியூஸஸ் வராது. சின்ன சின்ன நியூஸஸ் வரும், டக்குன்னு மேலே போகும், கொஞ்சம் அப்படியே சைட்வேஸ்ல வரும், கீழே வரும், டக்குன்னு மேலே போகும். ஒரு மாதிரி சைடுவே மார்க்கெட்ல கோல்டை மாட்டிக்கும். ஏன்னா இந்த வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து கோல்டு வந்து இது வந்து ஒரு ஓவர் வேல்யூல இருக்கு, ஒன்று அதிகமாக இருக்கு, யாரும் வாங்குறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் தொலைவும் போது அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆகாது, ஆல்டர்னேட்டிவ்ஸ் வராது, பட் அதை தொலைவ மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனால மார்க்கெட் இங்கேயே சப்ஸ்டெயின் ஆகும்போது கொஞ்சம் அந்த அந்த பேனிக்னஸ் வந்து குறைஞ்சிட்டு ஓகே தான் இனிமேல் ஃபிக்ஸட் ரேட் ஆகிட்டு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை சைடுவேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்படியே போனால் கூட மேலே போயிட்டு திருப்பி கீழே வர அந்த ப்ரெஷர் தான் காட்டும். அதனால 38% மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உடனே நடக்காது. சொன்னது 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல வரலாம் அப்படிங்கிறாங்க. அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னிக்கல் பிரகாரம் நம்ம இருக்கிறது சப்போர்ட் லெவல். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏபிசி கரெக்ஷன், ஏபிசி கரெக்ஷன், ஏபிசி கரெக்ஷன்ல இருக்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலாம். நம்ம எதிர்பார்த்திருந்தா 170 லெவலில் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஒருவேளை பிரேக் அவுட் நடந்துட்டா ப்ரைஸ் இங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸில் இவ்வளோ தூரம் தான் போகும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்ட போயிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுவான், கொஞ்சம் அப்படி மேலே போன உடனே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே இருக்கு, இந்த சேனலுக்குள்ள ப்ரைஸ் இருக்கு, சப்போர்ட் லெவல் தான். ஸோ இங்கே வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் நமக்கு கேப் டவுன் நடந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஓகே, இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இதை உடைச்சிட்டா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து 3000க்கு அப்புறம் தான் நமக்கு போய் சப்போர்ட் கிடைக்கும். சரி, இப்போ பை சைடில் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பை சைடு தான் சொன்னோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் இந்த பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ஹை 55 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 55 3255க்கு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா, ஒரு 1 hour க்ளோஸ் ஆர் ஒரு 4 hour க்ளோஸ் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பை ரேலி இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட், அட்லீஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3230க்கு மேலேயாவது மார்க்கெட் போனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இது, அவ்வளோ சீக்கிரம் உடைய போகிறது கிடையாது. நம்மளுடைய சப்போர்ட் இதுதான். ஸோ இந்த சப்போர்ட் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் நம்ம பை எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இந்த லெவல் 3230க்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாவே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் தான், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ப்ரைஸ் ஒருவேளை அப்படி மேலே போய் அப்படி கீழே வந்தாலும் நமக்கு பை தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பை என்ட்ரிக்கான ஒரு சிக்னல் தான். இந்த மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். நாங்கள் வந்து எங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த இடத்துல பை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே வரும்போது இதை வந்து நம்ம எந்த இடத்துல நீங்கள் பை போனீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இப்போ லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் ட்ராவல் இருக்குது. கேப் டவுனே நடந்தால் கூட நமக்கு போனால் 5 பாயிண்ட் தான். இது நடந்தால் அதை தான் திருப்பி சொல்லுவேன், ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுங்க.
ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் போயிடுது. ஸோ இப்போ நான் உள்ள போட்டுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க. திருப்பி மார்க்கெட் வந்து எங்கேயாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்தால் நாங்களே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ மார்க்கெட் பை, இந்த பை தான் நம்ம உள்ள போகணும். இந்த சார்ட்டை வந்து எங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கோல்ட் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போதைக்கு நம்ம பை சான்ஸ் தான் இருக்கு. இதில் ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லா இடத்திலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் இப்போ நடக்கணும். ஓகே, இது ஹெட் அண்ட் ஷோல்டரை ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ ஒரு 55க்கு மேலே நமக்கு ஸ்ட்ராங்கான பை சோர்ஸ் கிடைச்சிரும். போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 320 வரைக்கும் வைக்கலாம். 280 இருந்தது, 320 வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது பக்கத்தில் இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதை வந்து டைரக்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் ஆக முடியாது, கொஞ்சம் கிராஸ் வேவில் வச்சுக்கங்க. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் சப்ஸ்டெயின் ஆகி போனால் இது மாறும். ஸோ இங்கேருந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹைக்குள்ள ஸோ 320 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டில் அது ரீச் ஆகுதான்னு. ப்ளஸ் இந்த சேனல் டாப்பும் அது பக்கத்தில் வரும்போது நமக்கு அந்த இடத்துல புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ போனால் ஒரு சின்ன பாயிண்ட் தான், வந்தால் ஒரு பெரிய லாபத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து அந்த கன்சால்டேஷன் ஃபேக்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேவில் இருக்கும், இப்போ செகண்ட் வேவில் இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் தேர்ட் வேக்கு போகணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிளுங்க. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். ரைட், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ ப்ரைஸோடைய சப்போர்ட் ஜோன். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இப்போ புஷ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இந்த டாப்பர் நமக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் போவோம். ஸோ சில்வர் இன்னும் அவ்வளோ ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லை. கோல்டு அளவு சில்வர் வந்து அந்த ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதை விட்டு வெளியில் போட்டோம். கீழே உடச்சா நான் செல்ஃப் இல்லாமல் பண்ணா கீழே உடச்சனே சப்போர்ட் இருக்கு 31ல. இதை எடுத்துட்டாவே நமக்கு வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஒன் மோர் ரேலி மார்க்கெட்ல சில்வர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபேக்டர்ல எதுவுமே பண்ண வேணாம். ரேஞ்சை விட்டு வெளியில போகும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஒரு டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம சொல்லலாம், வீக்கில் வந்து எடுத்துக்குவோம். இந்த டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த சப்போர்ட் தொட்டு மேலே போனவன் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ மீட் பண்ணுறான். ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டான். ஸோ வீக்கில் அந்த லைன் நான் வரைகிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல், வீக்குடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரைட் இப்படி வச்சுக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து எக்ஸ்பான்ஷனாக பார்க்கலாம். இப்போ டேல பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம டே சார்ட்லேயே வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டேல பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடம் இதுதான் இந்த எக்ஸ்பான்ஷன். ஸோ நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன், இப்படி வச்சுக்கலாம். ரைட், நம்ம வந்து இப்போ இந்த டிராயிங் டூல்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ பாருங்க, இதுதான் அதோடைய ரெசிஸ்டன்ஸ். இப்போ கேட்கலாம், இல்லைங்க இதுதானே ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டில் இந்த மாதிரி தானே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதுதான் டாப் தானே நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா, வீக் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ரிஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்தால் இங்கிருந்து விழக்கூடிய மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் வரும், 68க்கு வந்துடும். 72ல இருந்து 68க்கு விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எப்ப இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா, ரிஜெக்ஷன் நடந்தாலும். ஓகே, ஸோ இப்போ மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரேலியில ஏபிசி கனெக்ஷன். ஸோ இது ஏ முடிஞ்சிட்டு இப்போ பி நடந்துட்டு மார்க்கெட் சி வரலாம். ஸோ சி இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட்ல கீழே வரலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து எனி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இங்க மார்க்கெட்ல செல் சான்ஸ் கிடைச்சா எடுக்கலாம். எப்போ நம்ம செல் போகலாம், அப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்தால் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேஸ், ஓகே, ஒரு ரேலி பேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேஸ் நடந்திருக்கு, இப்பயும் ஒரு பேஸ் நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தாலோ இல்லை இந்த பேஸ் பிரேக் பண்ணாலோ ப்ரைஸ் வந்து இங்கே உடஞ்சி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பக்காவான
ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ரிஜெக்ஷன் நடந்தால் மார்க்கெட் கீழே வந்துடும். ரிஜெக்ஷன் நடக்கல, ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணி இந்த ஹைஸ்க்கு மேல நின்னாதான் ரேலி, 108க்கு மேல போய் நின்னாதான் ரேலி. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சின்ன ஃபார்மேஷன் போட்டுட்டு இருப்போம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு வேளை இங்க சப்போர்ட் எடுத்தாலே நமக்கு மேலே நடக்கிறது ஃபேக் பிரேக். இந்த இடத்துல ஒரு முறை சப்போர்ட் எடுத்துட்டு 101 பக்கமா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாவே இது ஃபேக் பிரேக். உடனடியாக திருப்பி இது எப்போ பிரேக் பண்ணுறனோ அப்போ நமக்கு ஃபால் வரும். இது ரிஜெக்ஷனாக நடக்க சான்சஸ் உண்டு. பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால நம்ம இந்த ஃபேஸ் இப்போ நடக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மேலே ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பிட்காயின் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கீழே டவுன் சைடில் தான் இருக்குது. இப்போ ரேஞ்ச் ஃபேக்டர் ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்குன்னா 61.30க்கு கீழே மார்க்கெட் வந்து எப்படி பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 hour எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுதான் நம்மளுடைய சப்போர்ட் லெவல். ஓகே, இதுதான் நம்மளுடைய சப்போர்ட் லெவல். இதை வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே தான் மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய சப்போர்ட் லெவல். இப்போ ப்ரைஸ் வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சேனல் மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுக்குவோம். ஸோ இங்க இருந்து நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே ரீடெஸ்ட் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுதான் ஆயில் கீழே இறங்குறதுக்கான சோர்ஸ். இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 58 வரைக்கும் இருக்கலாம். அந்த பாட்டம் வரைக்கும் கூட மார்க்கெட் போகும். இந்த இடத்துல கூட நமக்கு திருப்பி அந்த ஸ்பைக்ஸ் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 55 வரைக்கும் இறங்கலாம். ஓகே, 55K மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து 55 to 56 வரைக்கும் இறங்கலாம். அதுக்கான ஒரு சோர்ஸ் தான். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு தாராளமாக செல் போங்க எப்படின்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம். ஓகே, இந்த கரெக்ஷன் இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு QM லெவலில் இப்படி வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போதா பரவாயில்ல, இன்னும் நல்ல விஷயம் தான். ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே பிரேக் பண்ணணும். ஸோ 61.30க்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் 1 hourல கிடைச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு செல் சான்ஸ் கிடைக்குது. இங்கேருந்து ஆயிலை நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் டேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டாப் ஹிட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரெண்டிங்கான ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஸ்குவீஸ் ஆகி நிற்குது. ஒரு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்குவீஸ் நிற்குது. என்ன ஆகும் அப்படின்னா அப்கமிங் வீக்கில் வந்து நமக்கு நிஃப்டி மேபி அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இது வந்து ஃபேக் லைனாக இருந்துடும். ஒருவேளை டவுன் சைடு வந்தால் திருப்பி நமக்கு வந்து 23.600 பக்கமாக வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். டைரக்டா வராது. நல்லா பாத்துங்க, இது டைரக்டா வராது. கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா அப்படி வந்துட்டு அப்படி ஒரு கரெக்ஷன் வந்து அப்படி வரும். வந்துட்டு கீழே கூட இன்னும் டீப்பரா கூட வரலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு. இந்த டவுன் சைடு வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு மூவ் ஆக போகுது. டவுன் சைடு எப்படி நடந்தது? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன் முடிச்சுட்டு, ஓகே, ஸோ இப்போ வந்து வேவ்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து வெட்ஜஸ் ஃபார்மேஷன் வரலாம். வந்துட்டு பிரேக் அவுட் நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்காது, இதுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். வந்துட்டு இப்படி பிரேக் அவுட் ஆகும்போது அந்த சேனல் பிரேக் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து மார்க்கெட் ஒரு திருப்பி ரேலி எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கீழே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ரேலிக்கான சப்போர்ட் லெவல் வருது. ஸோ இது உடையும் போது என்ன நிறைய பார்ப்பாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டான், அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, இவங்க இல்லை, பையஸ் இல்லை அப்படிம்பாங்க. பட் இது வந்து ட்ராப்பாக தான் இருக்கும். கீழே வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கும் போது மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா நம்ம இந்த இடத்துலயே சொல்லியிருந்தோம், நம்ம இங்கே அதே தான் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா அப்படி எடுத்து மார்க்கெட் மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். எக்கனாமிக் ஈவெண்ட்ல அது கேப் டவுனா வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது, கேப் டவுனா வந்துருச்சு. இல்லைன்னா இங்கே இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும். ஸோ இதை நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிட்டு இந்த கேப்பை மட்டும் நம்ம விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து இப்போ பிரேக் பண்ணி இப்படி போகும்போது இந்த வெட்ஜஸ் ஃபார்மேஷன் கரெக்ட். ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னா ஒரு பெரிய ரேலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் அப்கமிங்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. மண்டே மார்க்கெட்ல கீழே பிரேக் டவுன் வந்துட்டா அது வந்து கரெக்ஷன், ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். அங்கிருந்து திருப்பி ஒரு பெரிய ரேலியை நிஃப்டி சந்திக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.